ஃபார்மல் நியூமராலஜி ஒரு ஸ்டெபிலைசருக்கு சமமானது. நமக்கு தேவை என்னவோ அது கூட்டவும் குறைக்கவும் அவ்வளோ பவர்ஃபுல்லானது அது. எமோஷனுங்கிறது மனுஷனை இருக்கத்தானே செய்யும், கண்ட்ரோலோடு இருக்கும். ஆனால் அது ரெண்டுமே எல்லை தாண்டும். ஃபார்மல் நியூமராலஜி உங்கள்கிட்ட பேர் இருந்ததுன்னா தாண்ட விடாது. பேர் எழுதுகிறாங்க ஒருத்தர், ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளேயே வயிறு வலி இருக்கும், அது சரியாக போயிடும். ரொம்ப நாளாக கை வலி இருக்கும், இது எழுதும்போது அது சரியாக போயிடும். அதை அவங்க சொல்லவே இல்லை என்கிட்ட, சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, அது சரியாயிடும். என்கிட்ட சொல்லுவாங்க. கேட்காமலே கொடுக்கக்கூடியது கிடைக்கக்கூடியது தான் ஃபார்மல் நியூமராலஜி. சில பேருக்கு இப்போ பேர் மாற்றி கொடுத்தாச்சு, எழுத சொன்னால் எழுதிட்டீங்க, ஃபஸ்ட் கிளாஸாக போயிடுச்சு, நல்லா நடந்து போயிட்டுருக்கு, அப்புறம் போட்டுட்டாங்க. இது எழுதுகிற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ண வரைக்கும் நல்லா இருந்தேன், நான் அதை விட்டு 6 மாதம் ஆகுது, சரி பழையபடி ஆயிடுச்சு. அதை தான் நானும் சொல்கிறேன், விடாதீங்க தான் சொல்கிறேன். அது வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி, உங்கள் மகந்தன் சேகராஜா புது தகவலுடன் வந்துள்ளேன். இன்றைக்கி என்ன, இப்போ நம்ம வீட்டில் ஸ்டெபிலைசரு, ஏசி, ஏர் கண்டிஷன் இருக்குது. இதுக்கெல்லாம் ஸ்டெபிலைசர் இருக்குது. ஸ்டெபிலைசர் இருந்தால் தான் ஏசி ஓடும், ஃப்ரிட்ஜு ஓடுமா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை, அது இல்லாமலே அது போடும். அப்போ ஸ்டெபிலைசர் எதுக்கு அப்படின்னா, கரண்ட்டு வந்துட்டு ஃப்ளக்சுவேஷன் அப்பப்போ வரும். அந்த ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னாக்கா என்னென்னாக்கா, சில நேரத்தில் கரண்ட்டு ரொம்ப லோவாக இருக்கும், சில நேரத்தில் ஹையாக இருக்கும். ரொம்ப டூ ஹையாக இருக்கும் போகும்போது அந்த ஏசிக்கு எவ்வளோ வோல்ட் தேவையோ அதை தாண்டி எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது ஏசி உள்ளே இருக்கிற கண்டென்சர் இது எல்லாமே பஸ்ட் ஆகிடும். ஏர் கண்டிஷன் அதுதான், ஃப்ரிட்ஜும் அதே தான். அப்போ திருப்பி புது ஃப்ரிட்ஜும் புது இது போகணும். இல்லை வாங்குறது விட்டுருங்க, அது இதாகி போயிடும், யூஸ்லெஸ் ஆகி போயிடும். அப்போது அந்த ஸ்டெபிலைசர் ரொம்ப அவசியமாக, எஸ் அவசியம். இல்லாமல் இருந்தாலும் ஓடுது. இது ஸ்டெபிலைசர் வைக்கிறதுனால அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி கொடுக்குது. லோ வோல்டேஜ் வந்தால் அதுக்கு ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு தேவையான வோல்ட்டு கொடுக்கும். ஹை வந்தனாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஏசிக்கு என்ன தேவையோ, ஃப்ரிட்ஜுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும். அதுக்கு தான் ஸ்டெபிலைஸ் பண்ணுது. தேவையை கூட்ட குறைக்க அது பார்த்துக்குது அந்த வேலையை. அப்படியே இங்கே ஃபார்மல் நியூமராலஜி வரீங்க. மனுஷனுக்குள்ளும் எக்ஸைட்மெண்ட் இருக்கும். மகிழ்ச்சிகள் மிகுதியாக இருந்தாலும் எமோஷன் இருக்கும் மனுஷனுக்கு. ரெண்டுமே மிகுதி. வழக்கமாக உள்ளதுக்கும் மீறினது தான் மிகுதி. எக்ஸைட்மெண்ட்டு இருந்தாலும் அதிகப்படியான மகிழ்ச்சி, எமோஷனல் இருந்தாலும் அதுக்குப்படியான எமோஷன் தான் தெரியும். அதுக்கு என்ன தமிழாக்கும்? அப்போது அது நம்மளுடைய வழக்கத்தை தாண்டி நம்மளை மீறி தான் அது போகுது. எமோஷனலாக ஒருத்தர் ஸ்பீச் கொடுக்குறாரு, பேசுகிறாரு, அவங்களாவே இருக்க மாட்டாங்க, என்ன வேணாலும் பேசிடுவாங்க. எக்ஸைட்மெண்ட்லேயும் அவங்களால என்ன சொல்ல போகிறாங்களோ பேச போகிறாங்களோ தெரியாது. இந்த 2 நிகழ்வுலையும் எது வேணாலும் பேசலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அது உண்டு. நம்மளை மீறி தான் போகுது அது. ரெண்டுமே ரிஸ்கியான ஒரு இடம் அது. அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்மேட் நியூமராலஜி தேவைப்படுது. அந்த பேர் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ தேவையோ, ஸ்டெபிலைசர் எப்படி தேவையான வோல்டேஜ் கொடுக்குதோ அதேமாரி இது வைப்ரேஷனு. நமக்கு அங்கே வோல்டேஜ், இங்கே வைப்ரேஷன், அங்கே ஸ்டெபிலைசர், இங்கேயும் ஃபார்மல் நியூமராலஜி. கம்பேரிஷன் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக கனெக்ட் ஆகுது. அப்போ ஃபார்மல் நியூமராலஜி ஒரு ஸ்டெபிலைசர் போன்றது தான். உங்கள் தேவைக்கு என்னவோ அதை கரெக்டாக வாங்கி கொடுக்குது. அந்த பேரை கரெக்டாக வைங்க, கரெக்டாக போங்க. ஒரு கட்டத்தில் கரெக்டாக பேசுவீங்க, கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வார்த்தையே வராது. எக்ஸைட்மெண்ட்டுன்றது வார்த்தை மனுஷன்னா வரத்தானே செய்யும், அதெல்லாம் கண்டிப்பாக வரும். கண்ட்ரோலோடு இருக்கும். எமோஷனுங்கிறது மனுஷன்னா இருக்கத்தானே செய்யும், கண்ட்ரோலோடு இருக்கும். ஆனால் அது ரெண்டுமே எல்லை தாண்டும். இந்த பேர் இருந்தால் ஃபார்மல் நியூமராலஜி உங்கள்கிட்ட பேர் இருந்ததுன்னா தாண்ட விடாது. ஏன்னா ஒரு மனுஷன் அந்த ரெண்டு இடத்துல தான் அவனை எந்த செயலையும் செய்ய வச்சிருது. இல்லைங்க, அவர் எமோஷனில் பேசிட்டாருங்க, எமோஷனில் பண்ணிட்டாருங்க, ஓவர் எக்ஸைட்மெண்ட்டுங்க, அதில் அந்த மாதிரி நடந்துருச்சுங்க, பேசிட்டாருங்க, பண்ணிட்டாருங்க, ரைட். அதுக்கப்புறம் லைஃப்பை திருப்பி எப்படி ரீகனெக்ட் எப்படி பண்ணுவீங்க? பண்ண முடிஞ்சவங்க, பண்ண தெரிஞ்சவங்க, பண்ண சூழ்நிலை வந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த ஃபார்மல் நியூமராலஜி தேவைப்படும். அது உங்களை கரெக்டாக லீட் பண்ணிடும், உங்களை கரெக்டாக கொண்டு போயிடும். அதுக்கு தான் அதை நான் ஒவ்வொரு இடத்துல அதை அழுத்தம் கொடுத்து சொல்கிறேன்.
தேவை, உங்களை கரெக்டாக அது கொண்டு போகும், உங்களை கரெக்டாக அது செயல்படுத்தும். நம்ம தேவை எதுவோ அதையும் தாண்டி நமக்கு இது தேவையே இருக்காது, ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு தேவைன்னு அதுக்கு தெரியும். பேர் எழுதுகிறாங்க ஒருத்தர், பேர் எழுதும்போது உடலுக்குள்ளே அவங்க கேட்டது எங்களுக்கு நல்ல லைஃபாக கிடைக்கணும்பாங்க. நல்ல லைஃப் கிடைக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி பாடியை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளேயே வயிறு வலி இருக்கும், அது சரியாக போயிடும். ரொம்ப நாளாக கை வலி இருக்கும், இது எழுதும்போது அது சரியாக போயிடும். அதை அவங்க சொல்லவே இல்லை என்கிட்ட, சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, அது சரியாயிடும். என்கிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப அதிசயம்லாம் இருக்குயா, வீட்டில் ஒரு பெரிய நிகழ்வு நடந்துருச்சு, அது கையை விட்டு போனது, அது முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம், இந்த பேர் எழுதும்போது அது உயிர் பித்துச்சுது, அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, நடக்கும்ன்ற. அதை தான் சொல்கிறேன், உங்கள் தேவையை நீங்கள் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை, கேட்காமலே கொடுக்கக்கூடியது கிடைக்கக்கூடியது தான் ஃபார்மேட் நியூமராலஜி. ஏன் அதை அப்படி திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, அது சித்தர் வழிபாடு. அது இந்த ஃபார்மேட் நியூமராலஜி இறைவன் கொடுத்தது, சித்தர் வழிபாடு மூலயமா நடக்கக்கூடிய செயல்கள். அது தானாக நடக்கும் கண்டிப்பாக, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் ஃபார்மேட் நியூமராலஜி ஒரு ஸ்டெபிலைசருக்கு சமமானது. நமக்கு தேவை என்னவோ அது கூட்டவும் குறைக்கவும் அவ்வளோ பவர்ஃபுல்லானது அது. சரிங்கோ, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு சிம்பிளைஸ் பண்ணுறதுக்கு தான் இப்படிலாம் சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சிக்கு இன்னும் கொடுக்க போகிறேன், இன்னும் நிறைய கொடுப்பேன். அடுத்த நிகழ்ச்சியிலையும் இந்த நிகழ்ச்சியில் கூட இன்னும் கூட கொடுக்கலாம், நிறைய விஷயம் இருக்குது. ஏன் என்ன கொடுக்கலாம், இந்த நம்பரை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்டெபிலைசர்னு சொல்கிற இந்த நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த ஒலி பாருங்கள், இந்த சவுண்டு பாருங்கள், அதை உச்சரிக்க போகும்போதே அந்த ஆர்ஸ் பவரையும் உள்ளே கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த பேரை வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு உச்சரிப்பு ரொம்ப நல்லாவும் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு வச்சதை விட்டுட்டு நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கனாக்கா, அதனுடைய பவர் உங்களுக்கு வந்துட்டு ரியாக்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக போகாமல் ரூட் மாதிரி போயிடும். ஆமாம், சில பேருக்கு இப்போ பேர் மாற்றி கொடுத்தாச்சு, எழுத சொன்னால் எழுதிட்டீங்க, ஃபஸ்ட் கிளாஸாக போயிடுச்சு, நல்லா நடந்து போயிட்டுருக்கு, அப்புறம் போட்டுட்டாங்க. திருப்பி அவங்களுக்கு ஆஸ்யூஷுவல் பேர் என்னவோ அதை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணாங்க. அவங்களே சொல்லிப்பாங்க, ஐயா இது எழுதுகிற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ண வரைக்கும் நல்லா இருந்தேன், நான் அதை விட்டு 6 மாதம் ஆகுது, திருப்பி பழையபடி ஆயிடுச்சு. அதை தான் நானும் சொல்கிறேன், விடாதீங்க தான் சொல்கிறேன். அதை நீங்கள் பாட்டு எழுதிட்டே போங்க, மாற்றுறது வைக்கலாம், அது பொறுமையாக மாற்றிக்கிறங்க, மாற்றாம மட்டும் விட்டுறாதீங்க. இந்த படிக்கிற பிள்ளைங்களை மட்டும் உடனே மாற்றிடுங்க. ஏன்னா அது எல்லோரும் கூப்பிடுவாங்க. வீட்டில் நீங்கள் 4 முறை கூப்பிட்டாலும் ஸ்கூலில் அதிகமாக கூப்பிட்றது ஸ்கூலில் தான். அதனால் நீங்கள் அங்கே இமிடியேட்டாக மாற்றி விட்ருங்க. நீங்கள் வந்துட்டு அதை ஃபாலோ, அது உங்களுக்கு அது அந்த அந்த பேருங்கிறது அதை நீங்கள் கூப்பிட தான் அது உங்களை வந்துட்டு லைஃபையே அது டியூன் பண்ணி விட்டுரும், மாற்றி விட்டுரும். அப்படி ஒரு பவர். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்த பிறந்திருக்கும், அந்த குழந்தையினால் சில பேருக்கு குழந்த பிறந்து 3 மாதத்துக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய கலவரம் நடக்கும். இல்லைனா 1.5 வயசு, இல்லை 3.5 வயசு, 5.5 வயசு, 7.5 வயசு, 12.5 வயசு, அப்படி ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு நடந்தே ஆகணும். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். தவறான சில செயல்கள்லாம் வீட்டில் நடக்கும்போது எதையுமே சொல்ல மாட்டேன். இந்த பெயரை பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும், நான் அனுப்பி விட்டுருவேன். இவங்க என்ன செய்வாங்க, கொஞ்ச நாள் போயிட்டு அப்படியே போய் ஜாதகம் பார்க்குறேன், சும்மா ஒரு 1.5 வருஷமோ 2 வருஷம் சும்மா எதுக்கோ பார்க்க போயிடும், அப்படியே குழந்தைய அப்படியே கொடுப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் இது நடந்திருக்கணும், ஆனால் நடக்காமல் கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், நடந்திருக்குன்னு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்கலைன்னாக்கா இவங்க பேர் வச்சா கூட அவங்க சொல்லிடுவாங்க கரெக்டாக, அவங்களுக்கு தெரியும். பேர் கீர் நீங்கள் நல்லா வச்சதுனால வேணால் அது மாறி போயிருக்கும், நடக்காமல் போயிருக்கும், தப்பிச்சிருப்பீங்கம்பாங்க. 100% உண்மை, அதில் என்ன டவுட் இருக்குது, தப்பிச்சிடுவாங்க. அது ஆமாம், அது பைபாஸ் பண்ணிடும், அது அவ்வளோ பவர்ஃபுல். அது நீங்கள் நினைக்க பேர் வந்து சாதாரணலாம் நினைக்காதீங்க. அதனுடைய சவுண்டு ஒலியை நீங்கள் கொடுக்க அப்படி வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கொடுத்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.